வணக்கம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம ஊரு பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு. இது ரொம்ப நாளா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம இந்த ஸ்டாக் அப்படியே இருக்கு. இன்ஃபாக்ட் இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓ பிரைஸோட கம்மியா தான் இருக்கு. இந்த ஸ்டாக் ஏன் இப்படியே இருக்கு? ஏன் ஏற மாட்டேன்னுது? இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு? இதோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்கு? இப்படி டீட்டெயிலா பார்ப்போம். இது எப்பதான் ஏறும்? இந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியல்ஸ் வந்து இதோட சிமிலர் சைஸ்ல இருக்கிற சிட்டி யூனியன் பேங்க் கூட கம்பேர் பண்ணோம். அந்த ஸ்டாக் எப்படி இருக்கு? இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பார்த்தீங்கன்னா, இது 1921ல வந்து ஆரம்பிச்சாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு பேரு வந்து நாடார் பேங்க் லிமிடெட். இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு பேங்க்கு. இது வந்து தூத்துக்குடியில ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இதோட மேஜர் ஸ்டேக் பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனிட்டி ரிலேட்டட் பீப்பிள் தான் நெறைய வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 569 பிரான்ச்சஸ் வந்து இந்தியால இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியால இருக்கு. அதுலயும் வந்து ப்ரிஃபரன்ஸா சொல்லணும்னா, மோஸ்ட் ஆஃப் த இது 70% ஆஃப் அவங்களோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இந்த பேங்க்ல வந்து நெறைய வந்து ஓனர்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கு. அதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸா நம்ம பார்ப்போம். இந்த ஓனர்ஷிப் இஷ்யூனால என்ன ஆச்சுன்னா, இந்த ஐபிஓ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வர வேண்டியது. இது கடைசியா வந்து 2022 தான் இது வந்துச்சு. இல்லாட்டினா அது மச் பிஃபோர் வர வேண்டியது. ஸோ வரும்போது அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 525. லிஸ்ட் ஆகும்போதே வந்து அந்த ஐபிஓ பிரைஸோட கம்மியா தான் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இதோட டிவிடெண்ட் ரெகுலரா இவங்க பே பண்றாங்க. ரூ. 10 பெர் ஷேருக்கு இது பண்றாங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 தான். இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 20% டவுன்ல இருக்கு. ஆல் டைம் ஹை. அதாவது ரூ. 611 வந்து ஆல் டைம் ஹை. இப்போ நம்ம டீட்டெயிலா ஃபினான்ஷியல் பார்ப்போம். இது வந்து இப்போ ஃபினான்ஷியல் இயர் இந்த வருஷமும் அதுக்கு முன்னாடி வருஷமும் எடுத்திருக்கேன் டேட்டா. அதாவது Q1, Q2 எடுத்திருக்கேன். அதே மாதிரி சிட்டி யூனியன் பேங்க் Q1, Q2 எடுத்திருக்கேன். இது ரெவென்யூ பார்த்தீங்கன்னா டிஎம்பியோட இந்த குவார்டர் பார்த்தீங்கன்னா 1337 கோடி இருக்கு. இதே இதுக்கு முன்னாடி குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 1281 கோடி இருக்கு. லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 1209 கோடி இருக்கு Q2ல. அதே மாதிரி 1156 கோடி இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ரெவென்யூ. இதே சிட்டி யூனியன் பார்த்தீங்கன்னா இதே லாஸ்ட் குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 1434, அதுக்கு முன்னாடி குவார்டர்ல 1381. ஸோ ரெண்டுமே க்ரோத் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேம் 10%, 11% அதில் தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் இவங்களது பார்த்தீங்கன்னா 303 கோடி லாஸ்ட் குவார்டர்ல பண்ணியிருக்காங்க, அதாவது Q2ல. இதே மாதிரி வந்து சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 285 கோடி பண்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 287 கோடி டிஎம்பி பண்ணியிருக்காங்க. அவங்க 264 கோடி இருக்கு. ஸோ இவங்க டிஎம்பி வந்து ப்ராஃபிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ரெவென்யூ சேமா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ரெவென்யூ சிட்டி யூனியன் பேங்கோட கம்மியா இருக்கு. ஆனா ப்ராஃபிட் வந்து அவங்களோட டிஎம்பி வந்து அதிகமா இருக்கு. ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பெர் ஷேர். ஏர்னிங் பெர் ஷேர்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு. டிஎம்பில ரூ. 19 இருக்கு. இதே வந்து சிட்டி யூனியன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ரூ. 3.85 இருக்கு. ஸோ ரூ. 3 எங்க இருக்கு? ரூ. 19 எங்க இருக்கு? அதையே பார்த்துக்கங்க. அதே மாதிரி வந்து எனி பேங்க்குக்கு வந்து இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட இருந்து வாங்குற காசு அதுதான் வந்து டெபாசிட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த லோன் குடுக்குறாங்க இல்லையா? அது 2த்துக்கும் உள்ள மார்ஜின் தான் இது. அதுல தான் பேங்க்ஸ்லாம் நெறைய பைசா பண்றது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இவங்களது நல்லாவே இருக்கு. 4.25%. இதே சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 3.95% தான் இருக்கு. ஸோ அதுலயும் டிஎம்பி வந்து ஸ்கோர் பண்றாங்க. அதே மாதிரி கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இவங்களது வந்து 86%. சிட்டி யூனியன் பேங்க் வந்து 80%. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனிதிங் பிட்வீன் 75 to 80 வந்து நல்ல நம்பர்ஸ். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதை அவங்க குறைக்கணும். ஸோ காசா பாருங்க, கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட் இவங்களது 30.5% இருக்கு. அவங்களது 29% இருக்கு. ஸோ அது ஆல்மோஸ்ட் சேம். டிஎம்பியோட பிரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 6.93 இருக்கு. இதுவே சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 13 இருக்கு. அப்படியே வந்து டபுளா இருக்கு. அதே மாதிரி பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா இது 0.98 இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் வந்து 1.363 இருக்கு. ஸோ இங்க குடுத்திருக்க எல்லா பாராமீட்டர்லயுமே பார்த்தீங்கன்னா, டிஎம்பி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து அவங்க 11% ஏறிட்டு இருக்கு. ஆனா சிட்டி யூனியன் பேங்க் வந்துன்னா 1% தான் ஏறிட்டு இருக்கு. இப்படி எல்லா பாராமீட்டரும் டிஎம்பிக்கு நல்லா இருந்தும், இந்த வந்து ஸ்டாக் வந்து 52 வீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 10% லோல இருக்கு. ஆல் டைம் பார்த்தீங்கன்னா 20% லோல இருக்கு. ஆனா சிட்டி யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா, இத வந்து 52 வீக்ஸ் வந்து ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எதனால வந்து டிஎம்பி இந்த மாதிரி இறங்கி இருக்கு? ஸோ என்ன ரீசன்ட்டு நம்ம வர ஸ்லைட்ல எல்லாம் பார்த்துருவோம். நான் AMFI certified mutual fund advisor அண்ட் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசரும். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருக்குது, எஸ்ஐபி போகணும், இல்லை லம்சம் போகணும், இல்லை ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணணும், இல்லை ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும், இல்லை உங்கள் கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்லை உங்களுக்கு எஃப்டியோட அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி பாண்டு இல்லை என்சிடிஸ் வேணும், இல்லை உங்கள் வந்து மற்ற எந்த டவுட் ரிலேட்டட் டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்ஸில் நீங்கள் என்ன ரீச் பண்ணலாம். இங்கே கம்ப்ளீட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கு. இதை நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்ட்
பிரைஸ் பார்த்தீங்கன்னா 492 இருக்கு. ஆனா இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 500. ஸோ இந்த ஸ்டாக் வந்து புக் வேல்யூவோட கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து சொல்லுவாங்க இல்லையா? வேல்யூவேஷன்ஸ்ல அட்ராக்டிவா இருக்குன்றது இதெல்லாம் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். அதே மாரி வந்து பிஇ பார்த்தீங்கன்னா 6.93 இருக்கு. இதே வந்து இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 10.7 இருக்கு. மத்த பேங்க்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அதேதான் நான் சொன்னேன் உங்களுக்கு பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா, இதுவும் 1க்கு கீழ தான் இருக்கு. 0.98. இதோட பெக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டு ஏர்னிங் குரோத் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.21 இருக்கு. விச் இஸ் வெரி குட். ஏன்னா அப்படின்னா வந்து எகைன் வந்து ஒரு அட்ராக்டிவ் பிரைஸ்ல இருக்கு அப்படின்றது வந்து லோ வேல்யூவேஷன்ல இருக்குன்றது மீனிங்கு. ஸோ இவங்களோட டெட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, அது அதிகமா இருக்கும். எனி பேங்க்குக்கு வந்து அது டெட் அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து நம்மள்ட்டேருந்து அவங்க டெபாசிட் கலெக்ட் பண்றாங்க. இவங்க சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல வந்து 10.3% சிஏஜிஆர் இருக்கு. இது வந்து ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 21% சிஏஜிஆர் இருக்கு. விச் இஸ் வெரி குட். ஸோ குவார்டர் வைஸ் சேல்ஸ் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா growth 10.6% இருக்கு. இதே மாதிரி வந்து ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11% இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 3 மாசத்துல வந்து 3.37% கொடுத்துருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல வந்து 3.39 கொடுத்துருக்கு. 1 இயர்ல வந்து மைனஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து 20% மைனஸ்ல இருக்கு அப்படின்ட்டு. இது 2022ல இருக்கு. இதோட RSI பார்த்தீங்கன்னா 77 இருக்கு. ஸோ இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 587 இருக்கு. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூவோட வந்து இது ஸ்டாக் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல்ஸ் யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஃபினான்ஷியல் வேலிடேட் பண்ணி அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கு தகுந்த பிரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்ப்பாங்க. அது 587 இருக்கு. ஆனா ஸ்டாக் வந்து அதோட கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு வேல்யூவேஷன் வைஸ் வந்து வெரி அட்ராக்டிவ் பிளஸ் லோ வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம வந்து இந்த சார்ட் எப்படி பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு பிளஸ் வந்து 1 இயர் டார்கெட் என்ன அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கணும். எல்லாமே நல்லா இருக்கு, ஏன் வந்து இது ஏற மாட்டேன்றது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அது என்ன சேலஞ்சஸ் அப்படி இஷ்யூஸ்ன்னு பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து நான் சொன்னேன் இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் இது. ஸோ அதனால வந்து நிறைய வந்து டிஸ்பியூட்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாக் நிறைய பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்யூனிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வெளியில இருக்கவங்களுக்கு வித்துட்டாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இவர் பார்த்தீங்கன்னா சிவசங்கரன் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஸோ அவருக்கு வித்தாங்க. ஸோ அதில் அப்புறம் ப்ளஸ் என்ஆர்ஐஸ்க்கு வித்தாங்க. ஸோ அதில் நிறைய டிஸ்பியூட் இருக்கு. சில பேர் வந்து எகெயின்ஸ்டாக அது கொடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த கம்யூனிட்டி விட்டு வெளியில போகுது அப்படின்றனால வந்து நிறைய பேர் வந்து கோர்ட்ல வந்து கேஸ்லாம் போட்டு அது இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து சோ மெனி இயர்ஸ் இது வந்து 1990லேருந்து போயிட்டு இருக்கு இந்த இஷ்யூஸ். ஸோ என்ன இது ஒரு இப்போ வந்து ஐபிஓ வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆச்சு. பட் ஸ்டில் நிறைய லிட்டிகேஷன்ஸ் இருக்கு, கோர்ட்ல ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிற வரையும் வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த ஓனர்ஷிப் இஷ்யூனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சரியான ஒரு லீடர்ஷிப் டீம் சரியா வரமாட்டேங்குது. அவங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை, ஃப்ரீக்வெண்டா மாத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க போர்ட் மீட்டிங்ஸ் அதெல்லாம். ஸோ அதனால ஒரு லாங் டேர்மா அவங்களால எந்த டெசிஷனும் எடுக்க முடியல. ஸோ ஆர்பிஐ வந்து இதுல உள்ளார நுழையிறாங்க. ஏன்னா வந்து இது என்ஆர்ஐஸ்க்கு வந்து நிறைய இவங்க ஷேர் ஹோல்டிங்ஸ் கொடுத்துருக்கறனால வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த கவர்னன்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்து ஆர்பிஐ பார்த்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இதில் இஷ்யூ இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்களால வந்து கேபிட்டலும் வந்து ரைஸ் பண்ண முடியல. பட் கம்பெனி வந்து பேங்க் வந்து நல்ல ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்ட்ராங் கம்பெனி தான். ஸ்டாக்கோட கேண்டில் சார்ட் இங்க பாருங்க. ஸோ லாஸ்ட் 1 இயரா ஒரு எப்படி வந்து இது மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா இது ஆல் டைம் ஹை போச்சு. 611 அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா இறங்கிட்டே இருக்கு. ஸோ இது பாத்தீங்க இதுலயே பார்த்தீங்கன்னா இங்க கிரீனோட ரெட் தான் நிறைய இருக்கு. ஸோ கண்டினியூஸா ஃபாலோ ஆயிட்டே இருக்கு இது. ஸோ இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 400ல தான் இருக்கு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 420 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா இது 421 அந்த ரேஞ்சில் போயிட்டு திருப்பி தான் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இப்போதான் லாஸ்ட் 1 வீக்கா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேங்க் இண்டெக்ஸ்லாம் ஏறி இருக்கு. ஸோ அதனால இதுவும் கொஞ்சம் ஏறி இருக்கு அந்த கும்பல்ல. ஸோ இதோட டெக்னிக்கல்ஸ்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வந்து பை தான் சொல்லுது. அதே மாதிரி வந்து இந்த மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் பை தான் சொல்லுது. இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஆசிலேஷன் அப் அண்ட் டவுன்ல தான் போயிட்டு இருக்கும். இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் வந்து அந்த 500ல இருக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா. அந்த இதுக்கு பிரேக் ஆச்சுன்னா அது வந்து மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அது பிரேக் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நல்ல நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இது மேல உடைச்சிட்டு நல்லா போகும். இது சிட்டி யூனியன் பேங்க் இது வந்து நல்ல பெர்ஃபார்ம் கொடுத்துருக்கு. இருந்தாலும் அது நான் சிட்டி யூனியன் பேங்க் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல இருக்கு. ஸோ இந்த டிஸ்பியூட் இந்த ஓனர்ஷிப் இஷ்யூ அப்படின்னா தான் அது ஒன்லி ரீசன் தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே இருக்கிறது. அந்த மொமெண்ட் அது வந்து எப்போ அது வந்து ரிசால்வ் ஆகுமோ அதுல இருந்து இதுக்கு வந்து நல்ல காலம் பிறக்கும். பட் அது வந்து எவ்வளோ அது வரையும் நம்ம வெயிட்
பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வெயிட் பண்ண முடியாதவங்க, நான் இத விட்டுட்டு வேற ஸ்டாக்குக்கு வந்து வாங்கலாம். ஏன்னா இம்மீடியட்டா வந்து இது வந்து எப்ப வரும்னு தெரியாது. ஆனா மத்ததெல்லாம் வந்து உடனே கிடைக்குது. ஸோ அந்த மாரி போறவங்க அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். இல்ல லாங் டெர்ம் நான் வந்து லாங் டெர்ம் எனக்கு இப்போ இது வந்து ஏறாட்டினாலும் பரவால்ல. ஆனா பேங்க் நல்லா இருக்கு. நான் ஃபியூச்சருக்கு ஒரு 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இத நான் பார்க்க போறேன் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா இத வாங்கலாம். இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். ஃபினான்ஷியலும் நல்லா குரோத் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், மத்த இபிஎஸ், ஏர்னிங் பெர் ஷேர் இது எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அதனால வந்து லாங் டெர்ம்க்கு இத வச்சுக்கலாம். ஷார்ட் டெர்ம் பார்க்குறவங்க கண்டிப்பா இத வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.